நீங்கள் மலை பக்கத்தில் போனீங்கன்னாக்கா அந்த நீரோட இருக்கும், அதை தடுக்கிற மாதிரி பாறைகள் நிறையா இருக்கும். ஏன்னா மலை பகுதியில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீரோட அந்த பாறைகளோட மோதிக்கிட்டே இருக்கும். பாறைகள் அது அந்த தண்ணி போகிறத தடுக்கும். இப்படியே பண்ணிட்டு இருக்கோமா. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது என்ன தெரியுமா? நீரோட. ஏன்னா அந்த பாறையோட மோதி நீரோட ஜெயிக்கும். அதனால் ஆரம்ப காலத்தில் பல தடுமாற்றங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிங்கனாக்கா, அது நீங்கள் எப்படி நீரோட அந்த பாறையை ஜெயிச்சுட்டு போகுது, ரொம்ப நீங்களும் ஜெயிச்சுட்டு போகுது. ஆரம்பத்தில் கண்டிப்பாக பல தடுமாற்றங்கள், பல தடைகள் வரும். எவன் தடைகளை மீறி செல்கிறானோ, தன்னை சுற்றி இருக்கிற கட்டு வளங்களை உடைக்கிறானோ, அதுதான் சின்ன சின்ன நூற்கண்டா என்னை சிறைப்படுத்துவது என்னோட கவிஞன் சொல்லுவான். அதனால் அந்த அந்த சின்ன சின்ன நூற்கண்டெல்லாம் உடைத்தெறிஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிற வளையங்கள்லாம் உடைச்செறிஞ்சு வெளியே வந்தால் தான் நீங்கள் வெளியே வர முடியும். நாமெல்லாம் பல கட்டுப்பாடுகள் நமக்கெல்லாம், அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நான் எதுலேயுமே அதுக்குள்ளே நுழைய மாட்டேன். நான் எல்லாத்தையும் அடித்து தோசம் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். அது மாதிரி நீங்களும் வெளியே வாங்க. அதாவது நியாயமான முறையில் பழமையான கருத்துக்களை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நம்மளை கட்டி போட்டு உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த பழமையான கருத்துக்களை தூக்கி போட்டு புதுமைக்கு வாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டு ஒரு பாரதியின் கனவு மாதிரி நீங்கள் இப்போ பாரதி மாதிரி அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே வாங்க. பாரதி இதுவரையும் பேசப்படுகிறார். அது மாதிரி நம்மளும் பேசுகிற மாதிரி நம்ம செயல்பாடுகள் நல்லா இருந்தாக்கா கண்டிப்பாக பேசப்படுவோம்.